சவுண்ட் இல்ல. ஆத்துல யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? என்னது குரங்கு வந்திருக்க? என்ன மாமி சைடு கேப்ல குரங்கு கிறங்குங்கிறீங்க? எங்க அம்மா தானே பார்க்க வந்தீங்க? இருங்க இருங்க கூப்பிடுறேன். ஏம்மா ஏம்மா, இந்த மாமி வந்துருக்கு, இங்க வாங்க. இங்க தானாட்டி இருக்கேன். எதுக்கு 8 ஊர் கேட்குற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன் அம்மா அம்மான்னு? இரு வாரேன். ஐயோ மாமி, நீங்க வந்திருக்கீங்களோ? கவனிக்கல மாமி, சமையல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன இவ்வளவு தூரம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. அது ஒண்ணும் இல்லம்மா. கடைக்கார வீட்டுல பால் காய்ப்புன்னு சொன்னாங்க. கத்தி கொடுத்தாங்க. கொடுத்துருந்தா போகும்போது சேர்ந்து போலாமன்னு தான் கூப்பிடலான்னு நினைச்சேன். யாரு? இந்த ராமசாமி என்ன கடை வீட்லையா? எனக்கு தெரியலையேக்கா. இவிய கிட்ட கொடுத்தாவளா என்னன்னு தெரியலையே. நீங்க வேணா போங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு சொல்றேன்க்கா. அடியே கழுத, என் உயிரை வாங்குறதுக்காகவே என் வயிற்றுல பறந்துட்டு நீ குரங்கு மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்க. இவன் இதை பார்த்துட்டு போய் ஊரெல்லாம் போய் பொட்டு அடிப்பான். என் தலையெழுத்து. அதுக்கு ஏமா என்ன போட்டு அடிக்க? நான் என்னம்மா செய்ய முடியும்? நான் இன்னொரு ஹோட்டலில் எப்படி உட்காந்துருந்தேன்? அவன் வீட்டில் தானே உட்காந்துருந்தேன். அவியில் யார் வீட்டுக்கெல்லாம் வர சொன்னான்? ஒன்னெல்லாம் யாராவது பார்க்க வந்தா வெளியே வந்து நிற்க சொல்லு. சும்மா என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பா அவர்கிட்ட சொல்லி கொடுக்கேன். ஆமாட்டி ஆமா, போய் சொல்லுங்க. அவராலதான், அவரு கொடுக்குற செல்லத்துல தான் நீங்களாம் இப்படி ஆட்டம் இருந்தாலும் அவரு வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு. ராணி, கதையை கேட்டியா? இன்னைக்கு காலையில புஷ்பாக்கா வீட்டு போயிருந்தேன். ஊரெல்லாம் எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பிள்ளை அப்படி இருக்கு, ஒழுங்கா பாத்துக்க, உன் பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க, அதை பண்ணாத இதை பண்ணாத, நிக்காத நடக்காத எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனதுன்னு தெரியுது. பிள்ளைகளும் தவக்கல மாதிரி மேலையும் கீழையும் தொங்கிட்டு கிடக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களோ? மாமி, நீங்க சொல்றது எல்லாம் நான் கேட்குறேன். ஆனா டோன்ட் சே ராணி, ஐ எம் அ குயின். இனிமே என்ன நீங்க குயின் தான் கூப்பிடணும், சரியா? போட்டி உன்கிட்ட போய் சொன்ன பாரு. இந்த மயிலு வர, மயிலையாவது கூப்பிடுறேன். மயிலே, இடி மயிலு, சத்து இங்க வந்து உட்காரு. மாமி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மாமி. நான் மீன் வாங்க போறேன். மாமியார் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கத்து கத்துன்னு கத்துவோம். நான் போயிட்டு அப்புறமா வாரேன். என்ன, யாரோ போறேன்னு சொன்னாங்க, ஆளுக்கு முந்தி அடிச்சு வந்து பக்கத்துல உட்காந்துருக்க. என்ன என்ன கதை? எப்படி யார் வீட்டையாவது பத்தி சொல்லுவிய? நமக்கும் ஏதாவது கேட்டா தானே நாட்டு நடப்பு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதான் வந்துட்டேன். மீன் தானே, அப்புறம் வாங்கிக்கலாம். அதான், அடுத்த வீட்டு கதையை கேட்கணும்னா அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே. அப்பப்பப்பா, நான் சொல்றேன் உனக்கு, என்னன்னு கேளு. இந்த அக்கா இருக்காங்கல்ல, புஷ்பாக்கா, அவங்க வீட்டுக்கு காலையிலேயே போயிருக்காங்க இவங்க. அந்த வீட்டு பிள்ளைகளு மேலையும் கீழே குரங்கு மாதிரி தாவிட்டு கிடந்துச்சான். ஊர்ல உள்ள எல்லாருக்கும் எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாங்க. வாய் கிளிய கிளிய சொல்லுவாங்க. உன் பிள்ளைய அப்படி பாத்துக்க, இப்படி பாத்துக்க, பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை, இந்த பிள்ளைன்னு. வீட்டுக்குள்ள போனா தானே தெரியுது, வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறுச்சு. இருக்கு இனிமே இந்த அக்காவுக்கு. என்னென்ன பிரச்சனை பேசினோம் தெரியுமா? ஒரு நாள் இந்த பக்கத்து வீட்டுல மரத்துல மாங்காய் திருனதுக்கு பொம்பளை பிள்ளையா மரம்லாம் ஏறன்னு கேட்டாவக்கா என்ன பார்த்து. இனிமே இருக்குன்னா அவளுக்கு என்ன கொடுக்கன்னு பாருங்க. எப்பப்பப்பப்பா, என்ன வெயில்! உட்கார முடியுதா, நடக்க முடியுதா? கஷ்டமா இருக்குப்பா. ஏன் மயிலு, என்ன மேலே ஏறி உட்காந்துருக்க? பஸ் ஸ்டாண்டுக்கு 4 ஆளுக்கு வர்ற போற இடம், இப்படி ஒய்யாரமா குரங்கு மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்க. உன் புருஷன் பார்த்தா என்ன நினைப்பான்? கீழே இறங்கி உட்காரு, அடிக்கிற வெயிலும் மண்டையை பொழக்கலையா? எங்க மண்டையை பொழக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஏக்கா, எங்களெல்லாம் நீங்க என்னென்ன சொல்றிய? உங்க வீட்டில் மட்டும் உங்க பிள்ளைகளுக்கு குரங்கு மாதிரி தான் தாவிட்டு கிடக்காமல நியூஸ் தான் வந்துச்சு எனக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களோ? இந்த மாமி அப்போ போய் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கு. ச்சே, இந்த பிள்ளைகிட்ட போய் சொன்னோமே, ஒரு அக்கறையில் தானே சொன்னோம், போய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டேன்.
இனிமே யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுப்பா. எவ எங்க இருந்தா நமக்கு என்ன? ஏக்கா, என்ன புஷ்பாக்கா, கோவம் வந்துட்டோ? சொன்ன உடனே எந்திரிச்சிட்டியே? கேள்விப்பட்டேன், அதனால கேட்டேன். பொம்பளை பிள்ளைலக்கா கொஞ்சம் சொல்லி கிள்ளி வையுங்க. நாளைக்கு தெருல வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாளுக. அசிங்கம் தானே நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு, அதனால தான் சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என் பிள்ளைலாம் எனக்கு வளர்க்க தெரியும். நான் பார்த்துக்கிறேன். தெரியாம ஒன்றை சொல்லிட்டேன். சரியா? ம். இவ கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல்ல. எல்லார் வீட்லயும் ஏசுவாவலாம். எல்லாரையும் சத்தம் போடுவாங்களாம். அவிய பிள்ளைகளுக்குன்னா ஒரு நியாயமா. இனிமே வாயை திறக்கட்டும். அப்புறம் இருக்கு. சிவானி, இந்த லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டியா? நாளைக்கு மேம் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இப்போவே டியூஷனில் வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடு. நாளைக்கு பேப்பர்லாம் கேட்டால் நான் காட்டவே மாட்டேன். ஏய் சிவானி, ஏப்ப சிவானி, இங்கே வா. என்னக்கா, என்னாச்சு? எது கத்தி கத்தி கூப்பிடுறீங்கள? ஆமாம், உங்கள் அம்மா பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு உன்னை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுவேன். சும்மா உங்கள் அம்மாக்கிற வேலையே கிடையாது. ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு யார் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ அவங்கள போய் சண்டையில் தூடணும், அடிவன் கொடுக்க தான் உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையாட்டி. எங்கள் அம்மா எனக்கு எப்படி அடித்தா தெரியுமா? சொல்லிவே உங்கள் அம்மா கிட்ட இப்படிலாம் இன்னொரு வாட்டி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் மண்டையில் 4 கொட்டு நான் வந்து கொட்டிட்டு போயிடுவேன். சொல்லிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் என்னை சும்மா சும்மா ஏசிட்டே இருக்கீங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஏச தாங்க செய்றீங்க. எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொல்லேன், சும்மா விட மாட்டேன் உங்களை. போட்டி போய் சொல்லு. உங்கள் அம்மா கிட்ட சொன்னாலும் சரி, உங்கள் அப்பா கிட்ட சொன்னாலும் சரி, இனிமேல் உங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட ஏதாவது பேசுச்சின்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன். விளாட வரும்போது பையனுக்கிட்ட சொல்லி கல்லெடுத்து அடிக்க வச்சிடும், பார்த்துக்க. சிவானி சிவானி, அழாதடி. அந்த அக்கா உங்கள் அம்மா சொன்னதுனால தானே வந்து உன்னை ஏசிட்டு போயிருக்கு. எல்லார் வீட்லேயும் உங்கள் அம்மா இப்படி தாண்டி பண்ணது. ஒரு நாள் எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு, நான் கோழிக்க விளாண்டுட்டு இருந்தேன் பசங்க கூடன்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா என்ன ஒரே அடி. உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி யார் வீடு வீடாக போய் பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு. சரி நீ அழாத, நீ அழுதா கஷ்டமாக இருக்கு, வா நம்ம போவோம்.